வாழ்க்கையில சில முக்கியமான தருணங்கள்ல வந்து முடிவெடுக்கும் போது பணம் இருந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைப்போங்க. ஆனா அளவுக்கு மீறி பணம் இருந்தா நம்ம வாழ்க்கைய முடிச்சு விட்டுருன்னு சொன்னா நம்புவீங்களா? அப்படி ஒரு இன்சிடென்ட் தாங்க இது நடந்திருக்கு பாருங்க. எல்லாம் நான் முடிச்சிருக்கேன். என் பொண்டாட்டி கொண்டேன், என் பிள்ளையும் கொண்டேன். அவங்களுக்காக தான் வாழ்ந்தேன், அவங்களுக்காக தான் ஷேர் மார்க்கெட் போனேன். ஆனால் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. கடன் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. சரணி அக்கௌண்ட் ஒரு 42 லட்சம் இருக்கும். இந்த 42 லட்சத்துல 25 லட்சம் வித்தியாசத்தை கொடுத்துருங்க. அவன் ஒரு 3 லட்சம், கவிதா மிஸ் 1.5 லட்சம். அப்புறம் எங்க அம்மாவையும் தான் கொள்ளுன்னு நினைச்சேன். உடம்புலையும் மனசுலயே தெப்பு இல்லை. என் பிள்ளைய மண்டையை உடிச்சே கொண்டுட்டேன். என் பொண்டாட்டி மூச்சு நிறுத்தி கொண்டுட்டேன். இன்னும் நான் 10 நிமிஷம் செத்துருவேன். யாரும் ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க. ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர்ல ஒரு பிக் நியூஸாவோ இல்ல டெய்லி நம்ம பாக்குற வீடியோவோ வந்து நிறைய கடந்து போயிருப்போங்க. ஆனா இது வந்து ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கிற விஷயம் தான். தயவு செய்து அளவுக்கு தகுந்த மாதிரி கடன் வாங்குங்க, அதை கட்டிட்டு நிம்மதியா வாழுங்க. அளவுக்கு அதிகமா கடன் வாங்கி நீங்களும் இறந்து குடும்பத்தையும் கொண்டு மொத்த துயரத்துக்கும் ஆளாக்கிட்டு என்னத்தை சம்பாதிக்க போறோம்னு தெரியல. முக்கியமா நீங்க வந்து 30ல இருந்து 45 வயசுக்குள்ள இருக்கீங்கன்னா கடன் வாங்கும் போது 2 வாட்டி யோசிச்சுட்டு வாங்குங்க, திருப்பி கட்ட முடியுமான்னு. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்கும், நமக்கு இதுதான் ஏஜ், கண்டிப்பா ரீபே பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அளவுக்கு மீறி கடன் வாங்குறதுக்கான சான்ஸ் இந்த வயசுல வந்து ரொம்பவே ஜாஸ்தி. எனக்கு தெரிஞ்சு ரீசெண்ட் டேஸ்ல என் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்லயும் வந்து இதெல்லாம் நடந்து இறக்கவும் செஞ்சிருக்காங்க. அதனாலதான் எனக்கு வீடியோ போடணும்னு தோணுச்சு. பணத்தை வந்து ரொம்ப குரூசியலா ஹேண்டில் பண்ணுங்க. சந்தோஷத்துக்கு தேவை வந்து சின்ன சின்ன விஷயத்திலேயே கிடைக்குங்க. காசு வந்து சம்பாதிச்சு கடன் வாங்குதாங்கிறது கிடையாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கே நான் ஒரு வீடியோவை பார்த்தேன், அதை பாருங்க. அடி பகலெல்லாம் உழைக்கிறது குழந்தைங்களுக்கும் மனைவிக்கும் தான். சின்னதாக ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு போனால் கூட பிள்ளைங்க முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்த்தா அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அப்பா ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு. பொம்மையை பார்த்துட்டு அப்படியே வண்டியை மூவ் பண்ண மனசில் அதான் நிப்பாட்டிட்டு வந்து 3 பாப்பாவுக்கு வாங்கியாச்சுங்க. அதிர பாப்பா சின்ன பாப்பா தான் இருந்தாலும் அவளுக்குன்னு ஒன்று வாங்கணும் அப்படின்னு. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோடு வண்டி தான் ஓட்டுறாரு. ஆனா அவர் எவ்வளவு சின்ன ஒரு விஷயத்த வாங்கிட்டு போய் வீட்டுல இருக்கவங்களை சந்தோஷமா வச்சு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றாருன்னு பாருங்க. நீங்க வந்து ஏதோ பெருசா பண்றேன் பொட்டன்ஷியலா பண்றேன்னு சொல்லி அளவுக்கு மீறி கடன் வாங்கி மொத்தத்தையும் முடிச்சு விடுறதுல அர்த்தம் இல்லைங்க. தயவு செய்து வாழ்க்கை வாழ்வதற்கே அதை புரிஞ்சுக்கிட்டு வாழுங்க.